வணக்கம், வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல எங்க ஊர் பிரியாணி தாங்க பார்க்க போறோம். என்னடா பிரியாணின்னு கேக்குறீங்களா? எங்க ஊரு அரிசி பருப்பு தாங்க. ஏற்கனவே அரிசி பருப்பு போட்டீங்க, என்ன மறுபடியும் அரிசி பருப்பான்னு கேக்குறீங்க. மறுபடியும் அரிசி பருப்பு இல்லைங்க, இது பிரியாணி டேஸ்ட்ல அரிசி பருப்பு அப்படிங்கிற. ஏன்னா இதுல நம்ம மசாலெல்லாம் கொஞ்சம் அரைச்சி ஊற்றும் போது டேஸ்ட் சும்மா வேற லெவல் இருக்குங்க. பிரியாணியே தோத்து போயிடும், அந்த அளவுக்கு இருக்கும். இந்த அரிசியும் பருப்பு நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிற்றுக்கு எந்த கெடுதலும் பண்ணாது. அது வீட்டில் இருக்கிற பொருள் வச்சுதான் நம்ம அரைச்சி பண்றோம். இதுக்காக மசாலாலாம் நிறைய சேர்த்துறது இல்லை. வீட்டில் இருக்கிற இஞ்சி பூண்டு பட்டை அந்த மாதிரி ஐட்டம் அரைச்சி ஊற்றி செய்யும் போது அரிசி பருப்பு வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். அது சுட சுட சாப்பாடோட ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சும்மா வேற லெவல்ல இருக்கும். இதுக்கு ஒரு சைடிஷா அப்பளம், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு பொரியல் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனாலும் நல்லா இருக்கும். இல்லை துவையலும் அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிடலாங்க. ஒண்ணுமே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, வெறும் தயிர் இருந்தாவே இதுக்கு சூப்பரா இருக்குங்க. இன்னைக்கு அந்த அரிசி பருப்பு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் பார்க்கலாங்க. இப்ப பாருங்க, நான் குக்கர்லயே தாளிச்சுடுறேன். அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டேன். இப்போ இதுக்கு வேணுங்கிற பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ முதல்ல அரிசி ஊற வச்சுட்டேன். அதாவது நம்ம சாப்பாட்டு அரிசி தாங்க. துவரம் பருப்பு போட்டிருக்கேன், இன்னைக்கு அவரைப்பருப்பு போடல. துவரம் பருப்புக்கு இந்த மாதிரி மசாலா அரைச்சி ஊற்றி செஞ்சோம்னா நல்லா இருக்கும் டேஸ்ட். அதனால 1 டம்ளர் அரிசினா 1/4 டம்ளர் துவரம் பருப்புங்க. அந்த அளவுக்கு இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு கழுவி ஊற வச்சிருக்கேன். இப்போ முதல்ல குக்கர் வச்சுக்கலாங்க. குக்கர் சூடாகட்டும். இப்ப பாருங்க, என்னென்ன பொருள் எல்லா பொருளுமே எடுத்து வச்சிருக்கேன். அப்படியே போடுறப்போ உங்களுக்கு ஒவ்வொன்றா எவ்வளவு போடுற என்னென்ன அளவுன்னு சொல்லிடுறேன். இப்ப பாருங்க, குக்கர் சூடாயிருச்சு. இப்போ இதுக்கு கல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். அதாவது இப்போ எடுத்திருக்கிறது அளவு 1 டம்ளர் அரிசி தாங்க எடுத்திருக்கிறேன். நம்ம சாப்பாட்டு அரிசி, அதாவது புழுங்கல் அரிசி. இப்ப பாருங்க, எண்ணெய் சூடாயிருச்சு. தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாங்க. பாருங்க, இப்பதான் கடுகு பொரியுது. ஏன்னா குக்கர்லயே தாளிச்சு விட்டோம்னா ஒரு 3 விசில் விட்டோம்னா சாப்பாடு நல்லா வெந்துடும். நீங்க பாத்திரத்துல வைக்கிறனால வைக்கலாம். இது சீக்கிரம் ஆயிருங்க. என்ன அரைக்கிறது மட்டும்தான், ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும். தாளிச்சுடுறது ஒரு டேஸ்ட்டுங்க, அரைச்சி ஊற்றி வைக்கிறது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ நம்மளாம் மசாலா அரைச்சு தாளிச்சோம்னா அந்த டேஸ்ட் வேற மாதிரி இருக்குங்க. இப்போ பாருங்க, சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேன். அப்படியே முழுசாவே சேர்த்திக்கலாம். அதோடைய அரை வெங்காயம் பெருசா இருக்குதுங்க, நான் அரை வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நீங்க வேணாலும் சின்னதா இருந்ததுன்னா 1 எடுத்துக்குங்க. இது காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் 2 போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் 1 சேர்த்திருக்கேன். கருவேப்பிலைங்க. பாருங்க, ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் நாம ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளி எடுத்திருக்கிறேன், அதை சேர்த்திடலாம். இது வணங்கறதுக்கு ஒரு 2 கல்லுப்பு சேர்த்திக்கங்க. பாருங்க, இது வணங்கறதுக்குள்ள நாம ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். அந்த மசாலாக்கு என்னென்ன பார்க்கலாங்க. ஒரு 2 பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கிறேன், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கருவேப்பிலை ஒரு 5-6, மல்லி ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகு ஒரு 1/4 டீஸ்பூனுங்க. இதையெல்லாம் சேர்த்தி நாம பேஸ்டா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப பாருங்க, இது நல்லா பாதி அளவுக்கு வணங்கிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா சின்ன ஜார்லயே கொஞ்சமா தான் இருந்தது. சின்ன ஜார்லயே நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டுங்க. கொஞ்சம் நீங்க தண்ணி தெளிச்சும் கூட அரைச்சிக்கங்க, ஏன்னா நம்ம வணக்கிறப்போ தண்ணி இருந்தா சுண்டிரும். இப்போ இதையும் நம்ம இதோட சேர்த்திக்கலாம்.
பாருங்க இது இது இப்படி வணக்கவே நல்ல வாசமா இருக்குதுங்க. இதுக்கு வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்திடலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. பாருங்க இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அப்புறம் நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி வச்சிடலாம். இப்போ அரிசி பருப்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. ஒவ்வொரு ஊரில் சாம்பார் தூள் போட்டு தாளிச்சு விடுவாங்க, அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். சும்மா வெங்காயம் மிளகாய் போட்டு தாளிச்சு விட்டா அந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குங்க. இது நம்ம அரைச்சி ஊற்றி செய்கிறங்காட்டி இந்த டேஸ்ட் வந்து சும்மா கம்மன்னு இருக்குங்க, பிரியாணி மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி தான் அரிசி பருப்பு செய்வீங்க. இப்போ பாருங்க இது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ பாருங்க இந்த வந்து மசாலாவை நல்ல எண்ணெயில வதக்கிட்டோம்னா சாப்பாட்டுல வந்து நல்ல இதோட டேஸ்ட் நல்லா இறங்கி சாப்பாடு சாப்பிட்றப்ப நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி ஆயிடுச்சு. பாருங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வேணா மிளகாய் சேர்த்துங்க. இது 1 டம்ளர் அரிசிங்கிறங்காட்டி நான் மிளகாய் கம்மியா போட்டிருக்கேன். பாருங்க இது நல்லா வதக்க நல்லா வாசம் வருதுங்க. இப்போ வந்து தண்ணி வந்து நான் 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன், அதோட 1/4 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து நான் 3 டம்ளர் அரிசி வைக்கிறேன். மாமூலாக எப்போவும் எங்கள் வீட்டில் 3 டம்ளர் வைப்போம். நீங்கள் உங்கள் வீட்டில் அரிசியோட அளவு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கங்க. பருப்பு போடுறீங்க கொஞ்சம் சேர்த்தியே வச்சுக்கங்க. பாருங்க நான் அளந்து வச்சிருக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். இப்போ தண்ணி கொதிக்கிட்டு இப்போ பாருங்க நம்ம தண்ணி ஊற்றினோம், நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி கழிஞ்சு வச்சிருக்கிறோம், அதை சேர்த்திடலாம். தண்ணி வடிச்சு போட்டு சுத்தமாக இதோட சேர்த்திடலாங்க. நீங்கள் விதவிதமாக யூடியூப்பில் பார்த்து கூட அரிசியும் பருப்பு செஞ்சுருப்பீங்க. ஆனால் இந்த அரிசியும் பருப்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, இல்லை ஃபோன் பண்ணுங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. பிரியாணியே தோத்து போயிருங்க, அந்த அளவுக்கு இருக்குங்க டேஸ்ட்டு. அதாவது இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிற்றுக்கு எந்த கெடுதலும் பண்ணாது. அதாவது வயிறு உப்புசுமா இருக்கிறது, தண்ணி தாகம் அடிக்கிறது, ஜீரணமாக இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுங்க. இது குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு போட்டு தரலாம். இல்லை ஆஃபீஸ் போறவங்க, பசங்க பொண்ணெல்லாம் தனியா இருக்கிறவங்க, ரூம்ல தங்கி இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பாடு காலையிலேயே செஞ்சீங்கன்னா 2 வேளையும் 3 வேளையும் கூட வச்சு சாப்பிடலாங்க, அந்த மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க நம்ம அரிசி போட்டுட்டோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். ஏற்கனவே கொஞ்சமா தக்காளி வணங்கும் போது உப்பு போட்டிருக்குங்க. இப்போ வந்து அளவா போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு மேல கொத்தமல்லி போட்டுங்க. இப்போ உப்பு காரம் கூட நீங்க வேணும்னா செக் பண்ணிக்கங்க. நல்ல ஒரு கொதி வந்த உடனே நாம குக்கர் மூடி போட்டு, நீங்க வீட்டில் சாப்பாட்டுக்கு எவ்வளோ விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் விடுங்க. ஒரு 2 விசில் விட்டு சிம்லையும் கூட வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல சாப்பாடு நல்ல பஞ்சு. நெய் கூட கடைசியில் ஊற்றிக்கலாங்க. இப்போ வந்து நான் குக்கர் மூடி போட்டுறேன். அவ்வளோதாங்க. ஒரு 2 விசில் நான் இந்த குக்கரில் 2 விசில் விடுவேன். நீங்கள் எவ்வளோ விசில் உங்கள் வீட்டில் விடுவீங்களோ அந்த மாதிரி விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து பாருங்க, சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க நான் 3 விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். எல்லாம் ஆவியெல்லாம் அடங்கிருச்சு. பாருங்க இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இந்த குக்கர் ரொம்ப டைட்டாக இருக்குங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்க வாசம், ஓப்பன் பண்ணோன்னு அவ்வளோ வாசம் வருதுங்க. கலர் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. பாருங்க எப்படி வெந்திருக்குதுன்னு பாருங்க. பூவாட்டா வெந்துருச்சு, சூப்பராக வெந்திருக்குதுங்க.
நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பாட்டுக்கு எவ்வளோ விசில் விடுவீங்களோ அந்த மாதிரி விட்டுக்குங்க. பாருங்கள், அப்படியே அப்படியே சும்மா அப்படியே மிக்ஸ் பண்ணும்போது அவ்வளோ வாசம் வருதுங்க. நீங்கள் இதுக்கு மேலே வந்து வேணாலுமே கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டு சுட சுட அப்பளமோ இல்லை தயிரோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா போகிறதே தெரியாதுங்க சாப்பாடு. இந்த சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு தூக்கமே வந்துடும். அந்த அளவுக்கு இது சாப்பிட தோணுங்க. அது வயிறு நிறைஞ்சதுன்னா தூக்கம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த சாப்பாடெல்லாம் இங்கே காலையிலேயே செஞ்சோம்னா ஒரு அரை மணி நேரத்துலேயே கொட்டாய் வந்துடுங்க, தூக்கம் வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த சாப்பாடு நல்லா இருக்குது, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம மேலேயும் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நான் நெய் ஊற்றணும்னா இன்னும் வாசம் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது நெய் ஊற்றி கொடுத்தோம்னா அந்த காரம் இருக்கிறது தெரியாது, காரம் இருக்காது, நல்ல மைல்டாக டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. பாருங்க கலரே எப்படி இருக்குன்னு பாருங்க. சாப்பாடு சூப்பராக இருக்குது. அந்த மசாலா அரைச்சி ஊற்றுனதே தெரியாதுங்க, அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம சும்மா தாளிச்ச ஒரு மாதிரி தான் இருக்கும், தாளித்து அரிசி பருப்பு பண்ணுற மாதிரி பண்ணுறங்கல்ல அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து சாப்பிட்டாதான் தெரியும் இந்த டேஸ்ட் எவ்வளோ நல்லா பக்காவாக இருக்குங்க. சாப்பிட சாப்பிட ஒரு வாய் இல்லை 4 வாய் சாப்பிட தோணும், அந்த மாதிரி இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இதுக்கு வேணும்னாலும் கூட நீங்கள் தேங்காய் கூட சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டுக்கலாம். ஆனால் இப்படி அரைச்சி ஊற்றி நம்ம சாப்பாடு தாளிக்கிறதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் வேண்டாம், சும்மா வெறும்னா தாளிக்கிறங்கல்ல அதுக்கு தேங்காய் போட்டோம்னா தான் நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம அரைச்சி தாளிச்ச அரிசி பருப்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது வந்து பிரியாணியே தோற்று போயிடும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். காலையில் நேரம் நீங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுக்குறீங்களா, சாதாரணமாக தாளிக்கிறத விட இந்த மாதிரி அரிசி பருப்பு தாளிச்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி இந்த அரிசி பருப்பு செஞ்சு கொடுத்தா கேட்பாங்க குழந்தைங்க, வயசானவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். நீங்கள் வேலைக்கு போகிறவங்க எல்லாத்துக்குமே இது சூட் ஆகுங்க அரிசி பருப்பு. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதாவது இந்த பிரியாணியெல்லாம் தோற்று போயிடும், அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே பக்காவாக இருக்கும். இது மறுபடியும் சொல்கிறேன்னு நீங்கள் மறுபடியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வீட்டையே சுத்தமான முறைப்படி ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு, மசாலா ஐட்டம் அந்த மாதிரி எல்லாமே செஞ்சு தர்றேங்க. யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். முறுக்கு, தட்டை, லட்டு, மிக்சரு, அதிரசம் அந்த மாதிரி எல்லா ஐட்டமே இருக்குங்க, ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுக்குறோம். அதாவது முன்னாடியே நாங்கள் பேக்கிங் போட்டு கொடுக்கறது இல்லைங்க. உள்ளூர், வெளியூர், வெளிநாடு எல்லா பக்கமே அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். என் பேர் வந்து மனோன்மணி, கவண்டம்பாளையம், கோயம்புத்தூர். ஃபோன் நம்பர் 9952809354. நன்றி, வணக்கம்.